वेंकटाद्रि समं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதா மூல பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். பொழுது ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு என்று சொல்கிறோம். உபனிஷத் என்று வர்ணிக்கப்படுகின்றன. முன்னரே நாம் பார்த்தோம், பாரத பஞ்சமோ வேதா என்று பார்த்தோம். மகாபாரதமானது 5வது வேதமாக இருக்கிறது. அதனுடைய உபனிஷத் பாகமாக இந்த பகவத்கீதை இருக்கிறது என்று பார்த்தோம். உபனிஷத் என்றால் என்ன என்று விசாரணம் செய்தோம் என்றால், உபனிஷத் பதத்தில் 3 பதங்கள் உள்ளன. உப நீ ஷத் என்று 3 பதங்கள் உள்ளன. உப என்றால் சமீபம், நீ என்றால் நிச்சயம், ஷத் என்றால் ஷதுலு விசரண கத்யவசாதனேஷு என்று வியாக்கரண சாஸ்திரம். ஷத்து என்றால் தளரச் செய்தல், விசரண. கதி என்றால் அடைவித்தல், அவசாதனம் என்றால் நாசம் அடைதல், நாசம் செய்தல் என்று அர்த்தம் செய்கிறார் வியாக்கரண சாஸ்திரத்தில். ஆகவே வெகு காலமாக பிரம்மத்தை விட்டு விலகி இருக்கும் ஜீவன் பிரம்மத்தின் சமீபத்தை அடைந்ததும், அதாவது பகவத்கீதையில் பின்னர் கூறும் முறைப்படி பிரம்மமும் பிரத்யகாத்மஸ்வரூபமும் ஒன்றொன்று அறிந்ததும் நிலைத்து நிற்கும் அல்லது அவனது அவித்யை முதலிய பேதமென்றால் வேற்றுமை காரணங்களை நீ நிச்சயமாய் ஷத்து தளரும்படி செய்கிறது. ஷத்து என்றால் 3 அர்த்தம் இங்கு கூறுகிறார். ஷத்து என்றால் தளரும்படி செய்கிறது, ஷத்து அல்லது பிரம்மத்தை அடைவிக்கின்றது, அல்லது ஷத்து நாசமாக்குகின்றது என்று உபனிஷத் என்ற பதத்திற்கு பிரம்மத்தை அடைவிக்கின்ற கிரந்தம், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அவித்யா முதலிய பேத காரணங்களை நாசமாக்குகின்ற கிரந்தம், அல்லது சமீபத்தில் அடைந்த அவனுடைய நிச்சயமாய் பிரம்மத்தை அடைவிக்கின்றது எதுவோ அதற்கு உபனிஷத் என்று பெயர் ஏற்படுகிறது. ஆதலாலே நாம் அனைவரும் ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் சமயத்திலும் ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு என்று கூறுகின்றோம். மேற்கொண்டு அதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जना
तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। श्रीमद्भगवद्गीता प्रार्थना पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीविजयो भूतिर्ध्रुवाणीतिर्मतिर्मम। अथ तृतीयोऽध्यायः। अर्जुन उवाच जायसी चेत् कर्मणस्ते मदा बुद्धिर्जनार्दन तत्किं कर्मणि घोरे मान् नियोजयसि केशव। व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहयसीव मे तदेकं वद निश्चित्य येन श्रेयोऽहमाप्नुयाम्। நம்மளுடைய சனாதன தர்மத்தில் யோர்ச்சக்யத் சகலம் பத்ரமஷ்ணுதே என்று சொல்லும் இடத்தில் எவனொருவன் எந்த ஸ்லோகம் சொல்வதானாலும் அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டும் என்று விதிக்கிறது. அவ்வாறு சொல்வதனால் சகலம் பத்ரமஷ்ணுதே எல்லா விதமான நன்மைகளையும் அடைய முடியும் என்று காட்டிக் கொடுக்கிறது. அவ்வழியில் நமக்கு பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நாம் இதுவரை செய்த கீதை ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். अर्जुन उवाच जायसी चेत् कर्मणस्ते मता बुद्धिर्जनार्दन तत्किं कर्मणि घोरे मां नियोजयसि केशव। व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहयसीव मे तदेकं वद निश्चित्य येन श्रेयोऽहम् आप्नुयाम्। ஓம் நமோ வெங்கடேஷாய. மூன்றாவது அத்தியாயம் ஆரம்பமாகிறது.
மூன்றாவது அத்தியாயம் ஆரம்பிக்கச்சேவே அர்ஜுனனுக்கு பெரிய சந்தேகம் வருது. நிச்சயம் பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னை வஞ்சனை பண்ண மாட்டான், தன்னை ஏமாற்ற மாட்டான்றது அர்ஜுனனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் என்ன இன்டென்ஷன்ல கிருஷ்ணன் தனக்கு இந்த விஷயங்களை சொல்லுகிறான் என்பதை அர்ஜுனன் அறிவதற்கு ஆசைப்படுகிறான். கிருஷ்ணா, எனக்கு இதை நீ கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணு, நான் சரியா புரிஞ்சுட்டுருக்கேனா இல்லையான்றதை நீ கரெக்டாக எனக்கு கிளாரிஃபை பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறோம். எப்பொழுதுமே நாம் ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ளும் பொழுது அதை புரிந்து கொண்டதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஸ்ரீமத் ராமாயணம் அவதரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான விஷயத்தை பார்க்கலாம். வால்மீகி ராமபிரானை குறித்த ஒரு மிக பெரும் காவியத்தை தான் இயற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதற்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் வால்மீகி ரெடி பண்ணி வச்சுட்டார். இருந்தாலும் தான் புரிந்து கொண்டது, தான் எழுத நினைப்பது சரிதானா இல்லையா என்பதை ஒரு பெரியோர் வாயிலாக தெரிந்து கொள்வதற்கு காத்து கொண்டிருந்தார். கரெக்டாக நாரதர் அந்த சமயத்தில் என்ட்ரி கொடுக்குறார். நாரதர் வந்து அவருக்கு உபதேசம் பண்ணினார். அதனால் நாம் புரிஞ்சுட்டால் கூட நாம் புரிஞ்சுன்றது கரெக்டு தானான்றதை ஒரு பெரியோர்களிடத்தில் நாம் தெரிஞ்சுக்கணும். சுவாமி ராமானுஜர் அப்படி தான் பண்ணார். அவருடைய மனதில் சில தீர்மானங்கள் ஏற்பட்டன. அந்த தீர்மானங்கள் சரிதானா இல்லையா என்பதை காஞ்சி வரதராஜ பெருமாளிடத்தில் கேட்டு சொல்லும்படியாக திருக்கச்சி நம்பிகளிடத்தில் பிரார்த்தித்தார். இன்னைக்கு யார் பெரியவா? நாம் யாரை பெரியோர்களாக ஒப்புக்கொள்வோம்? நாம் யார் சொன்னால் கேட்கறதுக்கு தயாராக இருக்கோம்? நமக்கு நாமே பெரியோன்றோம். சாஸ்திர ஞானத்தை சம்பாதிக்கும் பொழுது மட்டும் இல்லாமல் எந்த ஞானத்தை சம்பாதிச்சாலும், எந்த ஒரு விஷயமான அறிவை நாம் பெற்றாலும் நிச்சயமாக இது நாம் புரிந்து கொண்டது, நாம் தெரிந்து கொண்டது சரிதானா என்று ஒரு முறைக்கு பல முறை நாம் அதனை ஆராய்ந்து தெளிய வேண்டும். அர்ஜுனன் இந்த கேள்வி கேட்கிறான். முதல்ல பரபதார்த்தம் பார்த்துடலாம். ஹே ஜனார்தனா, புத்தி கர்மணா ஜாயசி தே மதா சேத் ஜனி நிராசகா ஜனார்தனா. பிறவி பிணியை அழிக்கும் ஸ்ரீகிருஷ்ணா, ஞானம் என்பது கர்மாவை காட்டிலும் உயர்ந்ததாக உன்னுடைய கொள்கையானில் ஞானம் கர்மாவை விட உயர்ந்தது என்று உன்னுடைய கொள்கையாகில், ஹே கேசவ, பிரம்மருத்ராதிகளுக்கும் தலைவனே, தத்கிம் கோரே மாம் கர்மணி நியோஜயசி. கிருஷ்ணா, ஞானம் என்பது கர்மாக்களை காட்டிலும் மிக உயர்ந்ததாக நீ நினைத்திருக்கிறாய் எனில் பின் எதற்காக என்னை கோரமான கர்மயோகத்தை செய்யும்படி ஏவுகிறாய் என்பது பொருள். ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரேமாம் நியோஜயசி கேசவ. அடுத்த ஸ்லோகம். யாமிஸ்ரேனேவ வாக்கியேன. கிருஷ்ணா, ஒன்று கர்மயோகம் சிறந்தது என்று சொல்லு, அல்லது ஞான யோகம் சிறந்தது என்று சொல். எதற்காக கர்மயோகத்தையும் புகழ்கிறாய், ஞான யோகத்தையும் புகழ்கிறாய்? வியாமிஸ்ரம், வியாமிஸ்ரம் என்றால் இரண்டையும் கலந்திருக்கிறாய். என்னை போன்றவர்கள் ஒன்றை புரிந்து கொண்டு அதன் வழி நடப்பதே மிகவும் துர்லபம் என்றால் நீ இரண்டையும் கலந்து பேசுகிறாயே. வியாமிஸ்ரேன வாக்கியேன மே புத்திம் மோகயசீவ. இப்படி கலந்து கலந்து பேசுவதினாலே, ஒரு தெளிவில்லாமல் ஒரு நிச்சயம் இல்லாமல் பேசுவதினாலே ஏற்கனவே கலங்கி குழம்பி உள்ளதான என் புத்தியை மேலும் நீ கலக்குகிறாய், மேலும் தெளிவற்றதாக்குகிறாய். அதனால் கிருஷ்ணா, உன்னிடத்தில் ஒரு விண்ணப்பம். ஏன அகம், எந்த ஒரு உபாயத்தை, எதனால் நான் நிச்சித்ய ஸ்ரேயா ஆப்னுயான் தத்வத. ஆகையாலே இதுதான் உபாயம், இந்த வழியில்தான் இந்த உபாயத்தை செய்ய வேண்டும் என்பதை எதன் மூலமாக நான் அறிந்து தீர்மானித்து ஸ்ரேயஸை அடைவேனோ
அதை நீ எனக்கு சொல் என்று பெருமாள்கிட்ட அர்ஜுனன் கேட்குறான். பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை, பார்க்கச்சே ஒரு பிரமிப்பாக இருக்கும். ஆனால் நமக்கு கிட்டத்தட்ட அர்ஜுனுடைய ஸ்டேட்டஸ்ன்றதுனால நாமளும் கொஞ்சம் குழம்பி இருக்கும். கிருஷ்ணா, கர்மயோகம் என்பதை விட ஞான யோகம் சிறந்ததாக நீ 2வது அத்தியாயத்தை சொன்னாய். அப்படி அந்த 2வது அத்தியாயத்தில் சொன்ன பிறகு மறுபடியும் கர்மயோகத்தை குறித்து பேசியிருக்கிறாய். இப்பொழுது கர்மயோகத்தை காட்டிலும் ஞான யோகம் சிறந்தது இல்லை என்றால் ஏன் ஞான யோகத்தை குறித்து அவ்வளவு உயர்வாக பேச வேண்டும் நீ? அல்லது கர்மயோகம் ஞான யோகம் இரண்டும் சிறந்தது என்பது உன்னுடைய பட்சமா? அப்படியானால் கர்மயோகம் ஞான யோகம் இரண்டையும் செய்ய வேண்டுமா? ஒரே சமயத்தில் 2 காரியங்களை செய்வது என்பது இயலாது அல்லவா? அது தவிர கிருஷ்ணா, இந்திரிய வியாபார உபரதி ரூபமானது ஞான யோகம். என்னடா இவர் ஏதோ பேசுறாரு நினைச்சுக்காதீங்க. புலன்களை எல்லாம் அடக்கி ஒரு இடத்தில் இருந்து தியானிக்க வேண்டியது ஞான யோகம். ஆனால் யாக குண்டத்தில் சுவாகாரம், சிறுக்கு, சிறுவம் இவற்றை கொண்டு யாகங்கள் செய்வது, அர்க்க பிரதானம் செய்வது, ஒரு கையால் மணியடித்துக் கொண்டு கல்பூரஹாரத்தை காண்பிப்பது, பஞ்சாங்க நமஸ்காரம், சாஷ்டாங்க நமஸ்காரம் என்பதாக விழுந்து சேவித்தல், இதெல்லாம் இந்திரிய வியாபார ரூபம். புலன்கள் நம்முடையதான இந்திரியங்களை எல்லாம் அதனுடைய காரியங்களில் ஈடுபடுத்துவது. இந்திரிய உபரத்தி ரூபமானது ஞான யோகம், இந்திரிய வியாபார ரூபமானது கர்மயோகம். அப்படியானால் புலன்களை அடக்குவது என்பது புலன்களை அந்தந்த காரியத்தில் ஈடுபடுத்தும் கர்மயோகத்தை காட்டிலும் சிறந்தது என்பதென்றோ ஏற்படுகிறது. ஆகையால் புலனடக்கம் பெற வேண்டிய, புலனடக்கத்துடன் செய்ய வேண்டிய ஞான யோகம் என்பது சிறந்ததாகவும் கர்மயோகம் என்பது கோரமானதாகவும் தோன்றுகிறது என்று அர்ஜுனுடைய கேள்வி. ரொம்ப டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கணும். திருப்பி மறுபடி சொல்றேன், அரைச்சமாவையே அரைப்பதனுடைய நோக்கம் என்ன, இன்னும் நைஸா இருக்கும். அதனால்தான் கண்ணா, கர்மயோகத்தை விட ஞான யோகம்தான் சிறந்தது என்பது உன்னுடைய திருவுள்ளம் எனில், அப்ப அந்த சிறந்ததான ஞான யோகத்தை செய் அர்ஜுனா. ஏ அர்ஜுனா, ஞான யோகத்தை செய் என்று என்னை நியமிக்காமல், அந்த ஞான யோகத்தை செய்வதில் என்னை ஏவாமல் தாழ்ந்ததான கர்மயோகத்தை செய்யும்படியாக ஏன் என்ன காரணத்தினாலே என்னை நியமனம் செய்கிறாய்? மேலும் கர்மயோகம் என்பது கோரமானது. இப்போ கோரம்னு அர்த்தம் பிராணிகளை ஹிம்சை செய்வது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஆனால் அர்ஜுனனுக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கு. க்ஷத்ரியனுக்கு யுத்தம் என்பது மிகச்சிறந்த தர்மமாக இருப்பதினாலே யுத்தத்தில் பிராணி ஹிம்சை என்பதாக அர்ஜுனனுக்கு அது பாபமில்லை. அப்ப அர்ஜுனனை போன்றதான வீரனுக்கு யுத்தம் என்பது கர்மயோகம். புரியுதா? அதனால கோரே கர்மணின்னு அர்த்தம் இந்திரிய வியாபார ரூபமான கர்மா அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். இந்திரிய உபரத்தி ரூபமான கர்மா இல்லை. கண்ணு, காது, மூக்கு மற்ற எல்லா விஷயங்களையும் சப்தாதி விஷயங்களிலிருந்து திருப்பி, அதாவது இந்த இந்திரியங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், சப்தாதி விஷயங்கள்லேருந்து திருப்பி ஆத்மாவிலேயே ஃபோக்கஸ் பண்ணுறோம் பாருங்க, அதுக்கு என்ன பேர்? ஞான யோகம். புலன்களை அந்தந்த இந்திரிய வியாபாரங்களிலிருந்து அடக்கி டிஸ்ட்ராக்ஷனில் போகாமல் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி வச்சு அந்த ஃபோக்கஸை கொடுத்தா அது பேர் என்னது? ஞான யோகம். யாகம்னு வந்துன்னா நெய் சேர்க்கணும், புரோடாசங்கள் சேர்க்கணும், சுவாகாரம் சொல்லணும், பிரதட்சணம் பண்ணணும், பிரணாமங்கள் பண்ணணும், எவ்வளோ வியாபாரங்கள் இருக்கு இல்லையா? ஆகையினால இந்திரியங்களை நிறுத்தி செயல்படுவதாகிறதான ஞான யோகத்தை பார்க்கும் பொழுது இந்திரியங்களை பிரவர்த்திப்பித்து செயல்படுவதான கர்மயோகத்தை செய்வது என்பது சரியில்லை. ஞான யோகத்தின் பலனை விரும்புபவன் ஏன் கர்மயோகத்தை செய்ய வேண்டும்? ஆகையால் கிருஷ்ணா, நீ சொல்வது பரஸ்பரம் விரோதமாய் இருப்பதாக அல்ப புத்தியுடன் கூடிய அடியேனுக்கு தோற்றுகிறது. அர்ஜுனன் பாவம்
நீ சொல்லுது பரஸ்பரம் விரோதமாக இருப்பதை போன்று அல்ப புத்தியுள்ளதான அடியனுக்கு தோற்றுகிறது. என் மீது மிகுந்த கருணை கொண்டவன் நீ. எவருமே செய்வதற்கு தயங்கக்கூடிய சாரத்தியம், தூது போதல் முதலான பெரும் காரியங்களை செய்தவன் நீ. அதற்கு காரணம் என்ன? உனக்கு எங்கள் மீது இருக்கக்கூடியதான கருணை. அத்தகையதொரு கருணை உள்ளம் கொண்டவனான நீ என்னை ஏமாற்றுவதற்காக, என்னை குழப்புவதற்காக, ஏற்கனவே மிகவும் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளதான என்னுடைய குழப்பத்தை மேன்மேலும் வளர்ப்பதான காரியத்தை நிச்சயம் செய்ய மாட்டாய். ஆனால் எனக்குத்தான் நீ என்ன சொல்ல வருகிறாய் என்பது புரியவில்லை. ஆகையாலே என்னுடைய மனதில் உள்ளதான கலக்கம் தெளிவாகும்படியாக நீ உபதேசிக்க வேண்டும். தத்கிம் கர்மணி கோரேமாம். கோரம் என்பதற்கு என்ன பொருள்? ஞானயோகத்திற்கு விருத்தமான கர்மயோகம் என்பதாக பெயர். கோரமான கர்மயோகத்தில் எதற்காக என்னை ஏவுகிறாய் என்று அர்ஜுனன் கேட்கிறான். சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில த இன்டென்ஷன் ஆஃப் அர்ஜுனா, ஒய் அர்ஜுனா இஸ் ஆஸ்கிங் தீஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்றதாக இந்த 2 ஸ்லோகங்களுக்கு எதை தன் மனதில் வைத்துக்கொண்டு அர்ஜுனன் என்னென்ன விஷயங்களை பாவகர்ப்பிதமாக கேட்கிறான் என்பதை ஒரு லிஸ்ட் போட்டு நமக்கு கொடுக்கிறார். 6 பாயிண்ட் ரொம்ப வேல்யூட் பாயிண்ட். உய்யுமாறுன்னு இதை புரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல கிருஷ்ணன் சொல்றான், சிறந்ததான ஞான யோகம் இருக்கும் பொழுது அதை காட்டிலும் தாழ்ந்ததான கர்மயோகத்தை நான் செய்ய சொல்லுகிறேன் என்றால் அது ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, எனக்கு அதனால ஏதோ பர்சனலாக சில நன்மைகள் நடக்கப் போகிறது அப்படின்னு கிருஷ்ணன் ஆன்சர் பண்ணுறதா வச்சுக்கோங்க. கிருஷ்ணா, இது உன்னுடைய பிரயோஜனத்திற்காக என்பதாக சொல்லுகிறாயா? இல்லை. ஏனென்றால் உன்னுடைய பிரயோஜனத்திற்காக இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால், கிருஷ்ணன்றவன் யாருன்னா அவாப்த சமஸ்த காமன் என்பதாக பெயர். நிறைவேறாத விருப்பம் என்பது எதுவுமே அந்த பரமாத்மாவிடத்தில் கிடையவே கிடையாது. அவாப்த சமஸ்த காமன், நிறைவேறாத விருப்பம் என்பது அவனிடத்தில் கிடையவே கிடையாது. அப்ப என்னை கொண்டு என்னை கர்மயோகம் செய்ய வைப்பதினாலே உன்னுடைய விருப்பம் ஒன்று நிறைவேறுகிறது என்று சொல்லுவதற்கு இல்லை. கரெக்டு தானே? அவாப்த சமஸ்த காமனாய் இருப்பதினாலே என்னை கொண்டு உன்னுடைய விருப்பம் ஒன்று நிறைவேறுகிறது என்று சொல்வதற்கு இல்லை. ஸோ முதல் பாயிண்ட்டு இல்லை. 2வது பாயிண்ட்டு அப்படின்னு கேட்டால், இல்லை இதை பண்ணினியான உனக்கு இன்னும் நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, யூ ஆர் ஜனார்தனன். ஜனார்தனன் அர்த்தம் ஜனி நிராசகா ஜனார்தனகா. எருத்து கொடியானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி நோய்க்கு மருந்தறிவாரும் இல்லை, மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா என்று ஆழ்வார் பாசுரம். அப்போ பிரம்மருத்ராதிகள் இப்பிறவி நோயை ஒழிக்க மாட்டார்கள். இந்த பிறவி நோயை அழிக்கும் வழி அவர்களுக்கு தெரியாது. இந்த பிறவி நோயை நீக்குவது என்பது அவர்களுக்கு தெரியாது. நீ ஜனார்தனன். இப்போ எனக்கு இம்மை பலன், இம்மை பலனா இங்கே இருக்கச்சே சில பல பலன்கள் உண்டாகும். வீடு வாசல் வாகனம் காசு பணம் இதெல்லாம் எனக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு நீ எனக்கு இது உபதேசம் பண்ணுறியா? நிச்சயமாக பண்ண மாட்டேன். ஏன்னா நீ பிறவி பிணியை ஒழிப்பவன், பிறவி நோய்க்கு மருந்தாய் விளங்குபவன். அப்பேற்பட்டவன் பிறவியை ஒழிக்கிற நீ எப்படி எனக்கு பிறவியை கொடுப்பாய்? பிறவியை வளர்க்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடுத்துவாய். ஸோ 2வது பாயிண்ட், அதுவும் இன்வாலிட் பாயிண்ட். இல்லை உன்னை ஏமாத்தி, எப்படியோ உன்னை ஏமாத்தி வஞ்சனையா கன்வின்ஸ் பண்ணி துரியோதனாதிகளை உன் மூலமாக கொல்ல வைத்து நான் இந்த பூமியினுடைய பாரத்தை தீர்ப்பதற்காக ஒரு பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்றியா? அது ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நீ கேசவன். பாருங்களேன், ஒவ்வொரு சின்ன சின்ன திருநாமத்திற்கு கூட சுவாமி தேசிகன் விவரணம் பண்ணி காண்பித்து இந்த இந்த பகவத்கீதையில் அர்ஜுனனோ இல்லை சஞ்சயனோ அந்த இடத்துல ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறானா, ஒரு நாம பகவானுடைய திருநாமத்தை யூஸ் பண்ணுறான்னு சொன்னால் அதனுடைய பின்னணியில் அநேகார்த்தங்கள் இருக்குன்னு காண்பிக்கிறான். ஜனார்தனன் கேசவன். இப்போ அந்த கேசவ சப்தத்துக்கு அர்த்தம் பார்க்கிறோம்.
என்னை ஏமாற்றி ஏதோ அர்ஜுனனை பார்த்து இல்லைடா அப்படி இல்லைடா இப்படி இல்லைடா இதை மாதிரி பண்ணணும்டா அப்படி பண்ணணும் அப்படி பண்ணால் சரியாக இருக்கணும் இப்படி பண்ணால் சரியாக இருக்கணும்னு சொல்லி எப்படியோ விதத்தில் என்னை ஏமாற்றி இந்த பூபாரத்தை தீக்கணும்னு பிளான் பண்ணிட்டேன். துரியோதனாதிகளை கொன்று அப்படின்னு சொன்னால் அதுவும் சரியில்லை. ஏன்னா நீ யார்? கேசவன். கேசவனுக்கு தாத்பரியம் என்ன? கையித்தி பிரம்மணோ நாம ஈஷோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதோ தஸ்மாத் கேசவ நாமவான். க என்றால் பிரம்மாவிற்கு பெயர். ஈசன் யாரு? நான். யாரு சொல்றா? சங்கரன் பரமேஸ்வரன் சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. கையித்தி பிரம்மணோ நாம ஈஷோகம் சர்வதேகினாம். கா என்றால் பிரம்மதேவனுக்கு பேர். நான் ஈசன். ஆவாம் தவாங்கே சம்பூதோ நாங்கள் இருவரும் உன்னிடத்தில் இருந்து உண்டானவர்கள். அதனால உனக்கு என்ன திருநாமம்? கேசவன் என்று திருநாமம். இப்படி பிரம்மருத்ராதிகளுக்கும் தலைவனாய் இருக்கக்கூடிய உனக்கு நீ அத்தகைய நீ என்னெல்லாம் ஏமாத்துவியா? அப்படி எவ்வளோ பெரிய பெருமை பெற்றவன், எத்தகையதொரு பிரமாதமான வைபவத்தை உடையவன் நீ. அந்த மாதிரி இருக்கிற நீ அர்ஜுனா சும்மா உன்னை ஏமாத்துறதுக்கோசரம் பூபாரத்தை தீக்கணும், துரியோதனாதிகளை கொல்லணும், அதுக்காக இந்த காரியத்தை பண்ணி நீ சொல்லுவியா? லாஜிக்காக அது வருமா? தப்பு. அதுவும் ஒத்துக்க முடியாது. இல்லை அர்ஜுனா இங்கே பார், கர்மயோகத்தை சீக்கிரம் பண்ணால் ஆத்ம தரிசனம் கிடைக்கும், ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறியா? இல்லையே, ஞான யோகம் பண்ணினால்தான் ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும். 4வது பாயிண்ட் இது. ஞான யோகம் பண்ணினால்தான் ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும். ஏன்னா ஞான யோகம் தான் ஆத்ம சாட்சா்காரத்துக்கு காரணம். சாட்சா்கார பலனுக்கு அதுதான் நேர சாட்சாத்தாக அதுதான் பலனுக்கு காரணமாக அமையும் இல்லையா? கர்மயோகம் ஞான யோகத்தின் மூலமாகத்தான் காரணம்ன்றதை நீயே சொல்லியிருக்கேன் 2வது அத்தியாயத்தில். கர்மயோகமானது ஞான யோகத்தின் மூலமாகத்தான் ஆத்ம சாட்சா்காரத்துக்கு பலனாகிறது என்பதை நீயே சொல்லியிருக்கியோ இல்லையோ? எனவே கர்மயோகத்தினாலே சீக்கிரம் பலன் கிடைக்கிறது என்பதை ஏற்க முடியாது. ஸோ 4வது பாயிண்ட்டும் இன்வேலிடு. இதெல்லாம் அர்ஜுனன் கேள்வியினுடைய இன்டென்ஷன். அர்ஜுனன் எதை மனதில் வைத்துக்கொண்டு ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ வியாமிஸ்ரேனேவ வாக்கியன புத்தி மோகயசீவமே தரேகம் மதிச்சித்தே ஏன சேகம் அப்படியாம்ன்றதா ஸ்லோகத்தில் அர்ஜுனன் எதை உள்வாங்கி எப்படி மனசில் வச்சுண்டு இந்த 2 ஸ்லோகத்தினால பெருமாளை பார்த்து கேள்வி கேட்கிறான் என்பதை சுவாமி வேதாந்த தேசிகன் பகவத் ராமானுஜனுடைய கீதா பாஷ்யத்தின் வியாக்கியானமான தாத்பரிய சந்திரிகா என்னும் வியாக்கியானத்தில் காண்பிக்கிறார். 4 கேள்வி கேட்டாச்சு. இது 4 இல்லை. இப்போ அடுத்தது 5வது. இல்லை அர்ஜுனா, இட் இஸ் ஒன்லி ஃபார் யூ. உன்னுடைய சௌகரியத்திற்காக தான் சொன்னேன். ஏன்னா நீ இதை பண்ணினால்தான் உனக்கு நல்லது, இதை பண்ணாமல் போனாயானால் உனக்கு தோஷமானது உண்டாகும் என்பதாக சொல்றியா? அதுவும் ஒத்துக்க முடியாது. கர்மயோகம் சௌகரியமானது இல்லை. இந்திரிய பிரவருத்தி ரூபமான கர்மயோகம்ன்றது இந்திரிய உபரத்தி ரூபமான ஞான யோகத்தை காட்டிலும் தாழ்ந்தது தான். ஆத்ம தரிசனத்தையே அதிகமாக விரும்பக்கூடிய, ஆத்ம தரிசனத்தை விரும்பக்கூடியதான எனக்கு கர்மயோகத்தை செய்வது என்பது சௌகரியமாகவோ அல்லது அப்படி அந்த கர்மயோகத்தை நான் செய்யாமல் போய்விட்டேனேயானால் எனக்கு அனர்த்தமோ ஏற்படுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை, எந்த பிரசக்தியும் இல்லை. ஆகையாலே என்னுடைய சௌகரியத்திற்காக கர்மயோகத்தை செய்ய வைக்கிறேன் என்று சொல்கிறாய் அல்லவா, அதுவும் ஏற்புடையது அன்று. 5 பாயிண்ட் போயிடுத்து. இப்ப கடைசியா 6வது பாயிண்ட சொல்றார். லோக சங்கிரகத்திற்காக. லோக சங்கிரகம்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, இப்போ உலகத்துல ஒருத்தன் பிரசித்தனா இருக்கான், ரோல் மாடல்னு வச்சுக்கிறோம் அவனை. இப்போ ஒரு நல்ல ஒரு திரைப்பட கலைஞர் அல்லது ஒரு விளையாட்டு வீரர் அல்லது ஒரு அரசியல்வாதி, இவாளெல்லாம் பார்க்கச்சே நம்ம என்ன பண்ணுறோம், அவளை நமக்கு ரோல் மாடலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவள் பண்ணுறதை நாம் பண்ணுறோம். சில சமயம் அவளுடைய நடை உடை பாவனை எல்லாத்தையுமே நாம் வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறோம் இல்லையா? இப்போ பாருங்கோ, உலகத்திற்காக அர்ஜுனன் என்ன பண்ணுறான்? அர்ஜுனன் கர்மயோகம் பண்ணுறான். அர்ஜுனன் நல்லவன்டா, அர்ஜுனன் விஷயம் தெரிஞ்சவன்டா, அர்ஜுனனே கர்மயோகம் பண்ணுறான்னா அப்போ நாம் எல்லாரும் கர்மயோகம் தான் பண்ணலாம் அப்படின்னு உலகத்திற்கு உபதேசம் பண்ணுறதுக்காகவா? ஏன் கிருஷ்ணா இது நியாயமா? அப்படி இருக்கலாமா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா? ஏன்னா என்ன அப்படின்னு கேட்டால், கர்மயோகம் ஆத்ம தரிசன விரோதி. கர்மயோகத்தினால ஆத்ம தரிசனம் ஏற்படாது. ஞான யோகம் தானே ஆத்ம தரிசனத்தை கொடுக்கும். ஆத்ம தரிசனத்தை கொடுக்கக்கூடியது ஞான யோகம் தானே. அப்போ மம பிராணாகி பாண்டவாகா என்ன சொன்னான் கிருஷ்ணன்?
மம பிராணாகி பாண்டவா, பாண்டவர்கள் எனக்கு பிராணபூதர்கள், அந்த பாண்டவர்களுக்காக நான் எதையும் செய்வேன் என்று சொன்னாய் அல்லவா? அப்ப உனக்கு பிராணனாக பேசப்பட்டதான என்னை, அதாவது எங்களை, உனக்கு துளியும் விருப்பமில்லாத கர்மயோகத்தில் ஈடுபடுத்தாதே கிருஷ்ணா. ஜாயசி சேத் கர்மணஸ்தே ஸ்லோகத்தினுடையதான அர்த்த விசேஷத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ மொத்தம் 6 பாயிண்ட் சொன்னோம். முதல் பாயிண்ட் என்ன? சிறந்ததான ஞான யோகம் இருக்கும் பொழுது தாழ்ந்ததான கர்மயோகத்தை உபதேசம் செய்கிறாய் என்றால் அது உன்னுடைய பிரயோஜனத்திற்கு என்பதாக சொல்ல முடியாது. ஏனென்றால் நீ அவாப்த சமஸ்த காமன். அல்லது எனக்கு இம்மையில் சில பலன்கள் கிடைக்கப் போகின்றன, அதனால் அந்த பலன்களை அடைவதற்காக என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் நீ ஜனார்தனன், பிறவிப்பிணியை முற்றிலுமாக ஒழிப்பவன். அல்லது என்னை ஏமாற்றி என் மூலமாக பூபாரத்தை தீர்க்கிறதுக்கு, அதாவது துரியோதனாதிகளை எல்லாம் கொன்று பூமியின் பாரத்தை தீர்ப்பதற்காக என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் சரணாகதர்களான என்னை, பாண்டவர்கள் அர்த்தம், சரணாகதனான என்னை பிரம்மருத்ராதிகளுக்கு தந்தையான கேசவனாய் இருக்கக்கூடிய நீ ஒரு பொழுதும் வஞ்சிக்க மாட்டாய் என்றோ, அதனால் நீ வஞ்சனை பண்ண முடியாது. 4, ஆத்ம தரிசனமாகிற பலன் சீக்கிரம் கிடைப்பதற்காக அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் ஞான யோகம்தான் சாட்சாத் பலனுக்கு காரணம். கர்மயோகம் என்பது ஞான யோகத்தின் மூலமாகத்தான் என்பதை நீயே கீழே பல இடத்தில் தெளிவாக அருளி செய்திருக்கிறாய். எனவே அதுவும் பிரயோஜனம் இல்லை. 5, என்னுடைய சௌகரியத்திற்காக அதை செய்யாமல் போனால் ஒரு தோஷம் உண்டாகும் என்பதாக சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்திரியங்களை மற்ற விஷயங்களிலிருந்து விலக்கி இந்திரிய வியாபார உபரத்தி ரூபமான ஆத்ம தரிசனத்திற்கு இந்திரிய பிரவೃತ್ತಿ ரூபமான கர்மயோகம் என்பது உபயோகம் ஆகாது. 5, அதுவும் கிடையாது. 6, லோக சங்கிரகம், என்னுடைய செய்கையை பார்த்து மற்றவர்களும் தாங்கள் கர்மயோகத்தை செய்வதற்காக என்பதும் சொல்ல முடியாது. ஏனென்றால் கர்மயோகம் ஆத்ம தரிசன விரோதி என்பதைத்தான் சரியாக உபதேசிக்க வேண்டுமே தவிர்த்து இதனை மாற்றி உபதேசிக்க கூடாது. இப்படி இந்த 6 வகையான கேள்விகள் அர்ஜுனனுடைய உள்ளத்தில் இருந்த காரணத்தினால் அர்ஜுனன் என்ன பண்ணான்? இந்த 3வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் பொழுது பரமாத்மாவிடத்தில் 2 ஸ்லோகங்களினாலே பற்பல கேள்விகளை கேட்கிறான். எதை சொன்னாலும் தலையாட்டிந்தா ஆச்சாரியாளுக்கு பிடிக்காது. சிஷ்யால் என்ன பண்ணணும்? சொன்ன விஷயத்தை உள்ளுக்குள்ள வாங்கிட்டு கேள்வி கேட்கணும். அதுக்கோசரம் கேள்வி கேட்கணுன்றதுக்கோசரம் சில பேர் என்ன பண்ணுவானா, முக்கியமான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அதில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டா. இவா ஏற்கனவே ஏதோ தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பா பாருங்க, அதெல்லாம் இங்கே யோசனை பண்ணி கேள்வி கேட்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்போ என்ன ஆகிடும்? எந்த சப்ஜெக்ட் மேட்டரும் அவளுக்கு புரியாமல் போயிடும். இங்கே டிஸ்கஸ் பண்ணுற மேட்டரும் அவளுக்கு புரியாது, ஏற்கனவே கிரகிச்சதுக்கு உரியதான ஆன்சரும் அவளுக்கு வரவே வராது. அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. அர்ஜுனன்லாம் ரொம்ப ஷார்ப்பு, ரொம்ப ஷார்ப்பு, ரொம்ப ஷார்ப்பாக இருந்த அர்ஜுனன் என்ன பண்ணுறான்? கிளியராக இதை அவன் வாட்ச் பண்ணுறான். ஸோ எனக்கு இதை கிளாரிட்டி இல்லை, நான் சரியாக புரிஞ்சுக்கல. கர்மயோகமும் ஞான யோகம் அப்படின்னு வச்சேன். ஞான யோகத்தை காட்டிலும் கர்மயோகம் கீழானது, கர்மயோகத்தை காட்டிலும் ஞான யோகம் மேலானது. அது தவிர கர்மயோகம்ன்றது இந்திரிய வியாபார ரூபம், ஞான யோகம்ன்றது இந்திரிய உபரத்தி ரூபம். கிருஷ்ணா, உனக்கு தெளிவில்லாமல் நீ எனக்கு சொல்லுகிறாய், அதனால் நீ முதல்ல டிசைட் பண்ணிக்கோ, நிச்சயம் பண்ணிக்கோ. முதல்ல நீ நிச்சயம் பண்ணிட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு அர்த்தம் இல்லை. எதை நான் செய்வது எனக்கு ஸ்ரேயஸ்கரம் என்பதாக உன்னால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீ சொல்லுன்ற அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து கேட்கலாம். பியூட்டிஃபுல்லான கேள்வி அது. த டோன், த வே ஆஃப் கொஸ்டின். சும்மா கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்க, அதுன்ற முதல்ல அப்புறம் இப்படின்ற மாற்றி இப்படி தான் சொல்லி விட்டுருப்பாளா? போ, உங்ககிட்ட நான் படிக்க வந்ததுக்கு நான் மாட்டின் முடிக்கிறது போரும் அப்படி சொல்லலை அர்ஜுனன். கிருஷ்ணா, நீ சரியாக தான் சொல்கிற, பட் எனக்கு தான் அது புரிய மாட்டேன்றது. ஸோ எதை கரெக்டாக எந்த இடத்துல கேட்ச் பண்ணலான்றதை நீ எனக்கு கரெக்டாக சொல்லு, என்னை எஜுகேட் பண்ணு அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ வியாமிஸ்ரேனேவ வாக்கியேன புத்திம் மோகயசீவமே ததேகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரேயோஹமாப்னுயாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இதுவரை நாம் செய்த பாராயணத்தினுடைய பிரதி ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை
அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு விவரித்தார். அதை புரிந்து கொண்டோம் அல்லவா? மேல்கொண்டு நாம் அதை பாராயணம் செய்வோம். அச்ச த்ருதீயோத்யாயः. அர்ஜுன உவாச. अर्जुन उवाच ஜாயசி சேத் கர்மணஸ்தே ध्यायसि चेत् कर्मणस्ते மதா புத்திர்ஜனார்தன मता बुद्धिर्जनार्दन கிம் கர்மணி கோரே மாம் तत्किं कर्मणि घोरे माम् யோஜயசி கேசவ नियोजयसि केशव व्यामिश्रेणेव वाक्येन व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहयसीव मे बुद्धिं मोहयसीव मे तदेकं वद निश्चित्य तदेकं वद निश्चित्य येन श्रेयोऽहमाप्नुयाम् येन श्रेयोऽहमाप्नुयाम्. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் பாராயணம் செய்வோம். तृतीयोऽध्यायः. अर्जुन उवाच जायसि चेत् कर्मणस्ते मता बुद्धिर्जनार्दन तत्किं कर्मणि घोरे माम् नियोजयसि केशव व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहयसीव मे तदेकं वद निश्चित्य येन श्रेयोऽहमाप्नुयाम्. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கோகோடி தானம் கிரகணேஷு காஷி பிரயாக கங்காயுத கல்பவாசः யஜ்ஞாயுதம் மேரு சுவர்ணதானம் கோவிந்த கீர்த்தேஹே ந சமம் சதாம்சே. கிரகண காலங்களில் நாம் செய்யும் கோடி கோதானம் மற்றும் புண்ணியக்ஷேத்திரங்களில் பல கல்பகோடி காலம் வசித்தல், பலவிதமான பல்லாயிரக்கணக்கான யஜ்யங்களை அனுஷ்டித்தல் மற்றும் மேரு மலை அளவுக்கு சுவர்ண தானம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதற்கு துல்லியமாக கோவிந்த கீர்த்தேஹே, கோவிந்தனுடைய நாமாவளியை நாம் உச்சாரணம் செய்தால் என்றால் அதற்கு சமமாக வராது, இதை காட்டிலும் பெரிசாக உள்ளது என்று சாஸ்திரம் சொல்லுகின்றன. அவ்வாறாக நாம் இப்பொழுது அவ்வளவு பெருமைமிக்க சுவாமியின் நாம சங்கீர்த்தனை மற்றும் கீர்த்தனையை கேட்டு மகிழ்வோம். राधा कृष्ण कुंज विहार लाल की जय. राधा रसिक वर रास विहार. 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 राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण
இந்நிகழ்ச்சிகள் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். க்ஷமா பிரார்த்தனா யதக்ஷரபதப்ரஷ்டம் மாத்ராஹீனம் ச யத்பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. அத பகவத் சமர்ப்பணம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அத லோகக்ஷேம பிரார்த்தனா சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அத மங்களம் ஸ்ரீயः காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.